பிரைஸ் அல்லாஹ். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறது, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நம் கிரியைகளையும் அவர் நாமத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறதையும் உண்மையுள்ள சாட்சியா இருந்த அந்திபா கொல்லப்பட்ட அந்த நாட்களிலும் அவரை பற்றுகிற விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவ பக்தியினுடைய வைராக்கியத்தை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் அவருக்காய் நம்ம இருக்கிற அந்த வைராக்கியத்தை, தேவ பக்தியினுடைய வைராக்கியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு கர்த்தர் அப்படிதான் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். அவன் நாமத்தை அவங்க எப்படி பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல தானியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்றவர்கள் அவர்கள் அக்கினி ஜுவாலையில போடப்படும் போது அவங்க தேவனுக்காக வைராக்கியமாய் தேவ பக்தியின் வைராக்கியத்தை தரித்து கொண்டு நின்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றாங்க 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி அவ்வளவு வைராக்கியத்தோடு அவங்க நின்றாங்க. அது நிமித்தம் தொடர்ந்து நாம் வாசிக்கப்படும் போது அந்த அக்னி சுவாலிலிருந்து கர்த்தர் 4ஆவதாய் உலாவி அவர்களை வெளியே பத்திரமாய் பாதுகாப்போடு கர்த்தர் கொண்டு வந்ததை நம்மளால் அறிந்திருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நாம் அவர் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு இருக்கிற அந்த வைராக்கியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அறிந்திருக்கிறவர் மாத்திரம் அல்ல, கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விடுதலை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தானியேலை கூட நாம் வாசிக்கும் போது எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஜெபிக்க கூடாது என்ற தடை போட்ட நேரத்திலுமாய் கூட வேதம் சொல்லுகிறது, அவர் 3 வேளை ஜெபிக்கிறவராக இருந்தார். அதே நேரத்தில் அவர் சிங்க குகையில போடும்போது கூட அவருடைய வைராக்கியம், அவருடைய தேவன் மேல இருக்கிற பற்று ஒரு நாளும் குறைந்து போகவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்து வழிநடத்தினவர், தானியேலை பாதுகாத்து வழிநடத்தினவர். நாம தேவ பக்தியின் வைராக்கியத்தோடு அவர் மேல் இருக்கப்படும் போது நம்மையும் காத்து நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்தும்.